வணக்கம். I am Sasikumar, Managing Partner of RR Printers. 1970s எங்கள் அப்பா கார்மெண்டிங் பிஸ்னஸ்குள்ளே வந்தார். நான் 2005 காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் அவருக்கு ஹெல்ப் பண்ண நானும் இந்த பிஸ்னஸ்குள்ளே வந்தேன். 2019 நான் பிரிண்டிங் ஃபீல்டில் ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆகிறப்போ 4 கிளாஸ் டேபிளோடு ஆரம்பித்தோம். 4 கிளாஸ் டேபிள் ஆரம்பித்து எங்களுக்கு எக்ஸ்போர்ட்டுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தது. ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா பையர்ஸ் அதிகமாக டிஜிட்டல் பிரிண்ட் கேட்கறக்கு ஆரம்பித்தாங்க. எங்களோட டேபிள்ஸ் பூரா கொடுத்துட்டு ரீப்ளேஸ்மெண்ட்டாக டிஜிட்டல் பிரிண்டிங் போட்டோம். ஹைப்ரிட் டிஜிட்டல் பிரிண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ பிரிண்ட்ஸ் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ இன்றைக்கி இருக்கிற காம்படிட்டிவ் வேர்ல்டில் நம்ம பிஸ்னஸ் அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா நம்மளுக்கு குவாலிட்டி நல்லா இருக்கணும், ஷார்ப்னஸ் நல்லா இருக்கணும், வைப்ரன்ஸ் நல்லா இருக்கணும், காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கணும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கிறது ஹைப்ரிட் டிஜிட்டல் பிரிண்டிங்கில் தான் பாசிபிள். ஏன் நாங்கள் ஆர்டிஎக்ஸ் போனோம் அப்படின்னோம்னா, ஃபஸ்ட் டைம் நான் தீபக் சித்தார்த் ஆர்டிஎக்ஸ் ஃபவுண்டர் அவர் மீட் பண்ணுறப்போ அவங்க இன்னும் ஆர்டி ஸ்டேஜில் தான் இருந்தாங்க. அப்புறம் எங்களுக்கு மிஷின் ரெக்யர்மெண்ட் அர்ஜென்ட்டாக இருக்கிறதுனால நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி அவர்கிட்ட கேட்டதுனால அவர் சைனாலேருந்து ஒரு மிஷின் இம்போர்ட் பண்ணி எங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி நல்ல முறையில் ரன் பண்ணி கொடுத்தாரு. அப்போ அந்த சர்வீஸ் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் நாங்கள் ஒரு 6 மந்த்தில் செகண்ட் மிஷின் அவர்கிட்டயே புக் பண்ணலான்ட்டு போகிறப்போ அவர் அந்த ஆர்என்டி முடிச்சு ஒரு 2 மிஷினை சேல் பண்ணி அதை ரன்னிங் கொண்டு வந்துட்டார். அப்புறம் அந்த மிஷினையும் நாங்கள் போய் பார்த்துருந்தோம். அல்டிமேட்டாக இருந்தது அப்போவே. அதுக்கப்புறம் எங்களோட செகண்ட் மிஷினாக நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். இப்போ அந்த மிஷின் என்னோட ஒரே ஃப்ளோரில் சைனீஸ் மிஷின் இருக்குது, ஆர்டிஎக்ஸ் மிஷின் இருக்குது. அதனால் என்னால் ஷூர்ஸாக சொல்ல முடியும் இதை விட ஆர்டிஎக்ஸ் சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி. அவங்க நிறையா மிஷின் இப்போ திருப்பூரில் கொடுத்ததுனால அவங்களோட இன்ஜினியர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிறாங்க, அவங்களோட எஃபிஷியன்சியும் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ எங்களுக்கு ஒரு இஷ்யூ அப்படின்னு சொல்லி நாங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டோம்னா இமீடியட் ரெஸ்பான்ஸ் இருக்குது. இதனால் எனக்கு எந்த இடத்துலையும் பல்க் ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆகிறதில்ல. ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பையர்ஸ் கிட்டேருந்து எங்களுக்கு ரோல் ஃபார்மேட்டில் பிரிண்டிங் என்கொயரிஸ் ஜாஸ்தியாக வந்துட்டுருக்கு. ஸோ இது சம்மந்தமான ஆர்டிஎக்ஸ் கிட்டேயும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி பார்க்கல பேசிட்டு, ஸோ அவங்களே இப்போ ரோல் ஃபார்மேட்டில் ரியாக்டிவ் பிரிண்டிங் மிஷின்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ எங்களுக்கும் தேவை இருக்கிறதுனால இப்போ அடுத்து நாங்கள் அவங்ககிட்டே ரோல் ஃபார்மேட்டில் ரியாக்டிவ் பிரிண்டிங் மிஷின்ஸ் புக் பண்ணியிருக்கோம்.